சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சுவாமியின் மகிமை பாகம் 33. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் பகவான் ஐயப்பன் மகிமை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னை எவ்வளோ கஷ்டத்துலேருந்து பகவான் ஐயப்பன் எப்படி என்னை மீட்டுக்குன்னு வந்தார்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அடுத்த வாழ்க்கை பயணத்தை பகவான் ஐயப்பன் என்னை கற்றுக் கொடுக்குறார். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியாக போயின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பகவான் ஐயப்பன் ஸ்ரீமன் நாராயணன் பெற்ற பிள்ளை பகவான் ஐயப்பன் வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்குறாரு பாருங்க, மிகப்பெரிய தோல்வி. அறியாத வயசுல ஒரு காதல் வரும், அங்கேயும் ஃபெயிலியர் கொடுக்குறாரு. அடுத்து அறிஞ்ச வயசுல 2 காதலை கொடுக்குறாரு, அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. 3வது ஒரு காதலை, 4வது ஒரு காதலை கொடுக்குறாரு, அதுவும் காதல் ஃபெயிலியர். பாருங்க, இந்த 4 பயணத்தையும் தோல்வியில முடிக்க வைக்கிறார் பகவான் ஸ்ரீ ஐயப்பன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பணம் காசு இருக்கிற மாப்பிள்ளை தான் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் நல்ல பையனா நல்ல குணமுள்ளனா யாருமே இந்த காலத்தில் பார்க்கறது இல்லை. அப்படி நான் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்து எனக்கு எல்லாமே ஃபெயிலியராக தான் எனக்கு முடிஞ்சது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஆன்மீக அடங்கியிருக்குன்னு பகவான் ஐயப்பன் என்னை உணர்த்திட்டார். அப்போ 5வதா ஒரு பொண்ணை கொடுக்குறார். பரிமளா என்று ஒரு மிகப்பெரிய அவருடைய மருமகளை தாம் பிள்ளைக்கு எப்படி அனுப்பணும்ன்ட்டு பரிமளா என்ற பெண்ணை பரிபூரணமானவன், மணிகண்டன் என்பது பரிபூரணமானவன், அந்த பரிபூரணமானவனுக்கு பரிமளா என்ற தன்னுடைய மருமகளை அவனே தீர்மானித்து அவனே அனுப்புகின்றான். இறைவனுடைய ஆன்மீக தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, அந்தமும் பரிமளா, சபரிமலையில் அந்தமும் பரிமளா. பரிமளா என்றது ஐயப்பனுடைய சரணத்தின் மொழி. அந்த சரணத்தின் மொழியே தன் பிள்ளைக்கு பரிபூரணமானவன் என்று பெயரே வைத்து அந்த அந்த பரிமளா மணிகண்டன் என்று இணைக்கிறான் பாருங்க. அந்த தெய்வீக சக்தி பாருங்க, அந்த அந்த பரிமளா என்ற ஒரு சக்தியை வரவழைச்சு தன் பிள்ளைக்கு கொடுத்து என்ன ஒரு அற்புதத்தை நடத்துகிறான் பாருங்க. வாழ்க்கையில் 4 தோல்வியை கொடுத்தான், 5வது ஐயப்பனா வரார். பரிமளா ஐயப்பனா என்ற வருகிறார் பகவான் ஐயப்பன். நீ துவண்டு விடாதே, நீ துவண்டு போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று பகவான் ஐயப்பன் என்ன தத்துவத்தை உணர்த்துறான் பாருங்க. அவன் தத்துவ மசி இல்லைங்க பகவான் ஐயப்பன். ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமி சரணம்.